ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நான் உங்களுக்கு சிவபெருமானுடைய மிகவும் புகழ்பெற்ற தலங்களுடைய வரலாறு சிறப்பையும் நான் உங்களுக்கு வழங்கிட்டு வந்தேன். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதுல திருவதிகை வீராட்டனேஸ்வரர் ஆலயத்துடைய சிறப்பையும் வரலாற்றையும் பார்க்க போகிறோம். இந்த திருவதிகை வீராட்டனேஸ்வரர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா, கடலூர்லேருந்து பண்ருட்டிக்கு போகிற வழியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. அது என்ன திருவதிகை இவ்வளோ சிறப்பு பெற்ற கோயில் என்னன்னு கேட்டாக்கா, உண்மையாகவே திருவதிகை மிகவும் சிறப்பு பெற்ற ஆலயம். ஏன் சொல்கிறேன்னாக்கா, சிவபெருமான் தன் வீரத்துக்கு பறைசாற்றும் விதமாக திரிபுரத்தை எரிச்சார் இல்லையா, எரிச்ச அந்த தலமும் இந்த வீராட்டனேஸ்வரர் கோயில் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்தருக்கு இறைவன் திரு நடனம் ஆடிய காட்சியும் இந்த கோயிலில் தான் இருக்குது. அப்பரின் அக்கா இருக்காங்களே திலகவதியார், அவங்க தங்கியிருந்து சிவ தொண்டு செய்த கோவில் இந்த கோவில் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, திலகவதியார் என்ன பண்ணுறாங்க, தன் தம்பியாகி அப்பர் பண்ணுறாரு, புத்த மதத்தில் தழுவிட்டு, அதனால் சைவ சமயத்தை பார்த்து சைவ சமய கடவுள்லாம் வாய்க்கு வந்த மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறார். இதனால் மனம் அந்த திலகர் என்ன பண்ணுறாங்க, தன் தம்பியை மன்னிக்கவும் சைவ சமயம் திரும்படி சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அப்பருக்கு ஒரு சூழ நோயை உருவாக்கி, அந்த சூழ நோய் தீர்றதுக்காக திருவதிகை சிவபெருமான் வணங்கி சூழ நோயை தீர்ந்து சரியாகி குணப்பெற்று திரும்புகிறாரு. குணப்பெற்று திரும்ப அப்புறம் சிவபெருமானையே தரிசிக்க ஆரம்பிக்கிறார் அப்பர். அன்று முதல் பார்த்திங்கன்னா அப்பர் சிவபெருமான் தவிர யாருமே யாரை பற்றி பாடுறதில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, தேவார பாடல் பெற்ற கோவில்லாம் சொல்லியிருக்கோம் நம்ம. ஆனால் தேவார பாடல் பாட ஆரம்பித்த முதல் தலமே இந்த கோவில் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அட்ட வீராட்ட ஸ்தலங்களில் இது ஒன்று. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் இருக்குது இல்லையா, ஒன்றான உண்மை விளக்கம் இந்த நூலை மன வாசகங்கிறது அவதரித்த தலம் இந்த தலம் தான். இந்த தலத்துலேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா சிதம்பரேஸ்வரர் கோவில் இருக்குது. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா, இந்த கோவிலில் எல்லா கடவுளும் நேரடியாக வணங்கியிருக்கிறாங்க. இப்போ யார் பார்த்தீங்கன்னாக்கா, இந்திரன், பிரம்மா, திருமால், பாண்டவர்கள், சப்த ரிஷிகள், வாயு, யமன் எல்லாரும் நேராக இறைவனை தரிசித்தார். அந்த கோவில் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு தேர் போல் இருக்கும். தேர் போல் இந்த கோயில் அமைப்பு இருக்கும். இந்த கோயிலுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா, கருவறை இருக்குல்ல, அந்த கருவறையும் விமானத்தளத்தை பார்த்து தான் ராஜராஜ சோழன் தஞ்சாவூருடைய விமானத்தை அமைச்சார்னு சொல்கிறாங்க. தஞ்சாவூர் கோவிலில் நமக்கெல்லாம் தெரியும், அந்த தஞ்சாவூர் கோபுரத்தில் நிழல் பூமியில் படாது. அந்த அற்புதத்தை கற்றுக்கிட்டு போன இடமும் இங்கே தான். திருவதிகையுடைய விமான கோபுரத்தில் நிழல் பூமியில் படாது. இங்கே பார்த்துட்டு போயிட்டு தான் ராஜராஜ சோழன் தஞ்சாவூர்லேயும் அமைச்சிருக்காரு. அப்படி மிகவும் பழமையான கோவில் தான் இந்த வீராட்டனேஸ்வரர் கோவில். இதோட வரலாறு என்னன்னாக்கா, வித்யுமாலிக், தாரகாசுன், கம்லாட்சன் இந்த 3 அசுரர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்கம், வெள்ளி, இரும்பு ஆகிய மூணாலான ஒரு விமானம் போல் ஒரு கோட்டையை உருவாக்கிட்டு அதுக்கு சிறகும் அமைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் அமர்ந்தாங்கன்னா அவங்க நினைக்கிற இடத்துல போய் இறக்கி விடும், பறந்துச்சுட்டு இறக்கி விடும் அளவுக்கு அதில் ஒரு மாயாஜலத்தை பண்ணி வச்சுருந்தாங்க. இப்படி பண்ணி இந்த 3 அசுரர்கள் என்ன பண்ணாங்க, மக்களையும் தேவர்களும் துன்பப்படுத்துகிறாங்க. அப்படி துன்பப்படுத்தும் போது தேவர்களால் ஓரளவுக்கு பொறுக்க முடியாது. தேவர்களும் முனிவர்களும் போயிட்டு சிவபெருமானை வேண்டுறாங்க. வேண்டி என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான்கிட்ட இவங்களோட இந்த 3 அசுரர்களை தொல்லை தாங்க முடியல, அவங்கள எப்படியா நீங்கள் அழிச்சோன்னு கேட்கும்போது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, சரின்னு சொல்லிட்டு அந்த 3 அசுரர்களை அழிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, பூமியை தேராக்குறாரு. சரிங்களா, 4 வேதங்களை குதிரையாக்குறாரு. பிரம்மாவை சாரதியாக்குறாரு. சூரியன் சந்திரனை சக்கரமாக்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, மற்ற எல்லா உயிரினங்களும் அதெல்லாம் ஒரு உறுப்பாக்குறாரு. போருக்கு செயல்பட்டு உறுப்பாக்கும்போது இதெல்லாம் எல்லா உறுப்பும் நினைக்குது, இந்த 3 அசுரர்களை வெடிக்க சிவபெருமானம் முடியல, அதனால் தன்னுடைய உதவியை நாடுறாரு, அதனால் நம்மளால் தான் அழிக்க போகுதுன்னு தற்கர்வம் கொண்டு எல்லோரும் மிக சிறப்பாக வராங்க. ஏன்னா சிவபெருமானம் முடியலை, அதனால் நம்ம உதவி நாடி நம்ம எல்லாரையும் கூட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு அப்படி நினைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா, சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, தன் சிரிப்பாலே அந்த 3 அசுரர்களை எரித்து
எரிக்கிறார். எரிச்சோடனே பார்த்தீங்கன்னாக்கா தேவர்கள், முனிவர்கள், இறைவன் அதை எல்லா உயிரும் என்ன பண்ணுறாங்க, அப்படியே வெக்கி தலை குனிகிறாங்க. என்ன நம்ம ஒரு கணத்தில் சிவபெருமான் தப்பான அஷ்டமன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி திரிபுரத்தை தன் சிரிப்பாலே எரிச்ச இடம் தான் இந்த தலம் வீராட்டநேஸ்வரர் திருவதி வீராட்டநேஸ்வரர் கோவில். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த தலம். வாழ்க்கையில் ஒரு முறைச்சு பார்க்க வேண்டிய தலம். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து எல்லா சகல நன்மையும் கிடைக்கும். அதனால் போயிட்டு எம்பெருமான் சிவபெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. தரிசித்து சிவபெருமான் பெற்று நன்மை பெறுங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நம சிவாய.